சூடித்தந்த சுடற்கொடியே. சார் என்னாச்சு சார்? இமிடியேட்டா வாங்கன்னு சொன்னீங்க. வார்டுல பார்த்தா வாகா குட்டியை காணோம். எங்க சார் என் பிள்ளை எங்க? ஐசியூல இருக்கான். எது ஐசியூலயா? சார் இன்னைக்கு ஈவினிங் வீட்டுக்கு போலான்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ என்னடா திரும்பவும் ஐசியூல இருக்கான்னு சொல்றீங்க? அதையே தான் சார் நான் உங்ககிட்ட கேட்க வந்தேன். அதுக்கு தான் உங்களை இமிடியேட்டா வாங்கன்னு சொன்னேன். சார் நான் தான் சொல்லியிருந்தேன்ல சார், அவனை கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கங்கன்னு. நல்லா தானே சார் இருந்தான். அவன் நல்லா இருக்கான்னு சொல்லி தான் நான் அம்மா கிட்ட விட்டுட்டு ஆபீஸ் பக்கமே போனேன். காலையில நான் ரவுண்ட்ஸ் போகும்போது நல்லா தான் சார் இருந்தான். என்கிட்ட நல்லா பேசினான். ஓகே. நேத்து முழுக்க எனக்கு நைட் டியூட்டி. ரவுண்ட்ஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு கிளம்பிக்கிட்டு இருக்கேன். திடீர்னு சிஸ்டர் கூப்பிட்டு விடுறாங்க. என்னன்னு பார்த்தா அவனுக்கு ஃபீவர் 103 இருக்கு. அச்சச்சோ. நான் செக் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே ஃபிட்ஸ் வேற வந்துருச்சு. எது ஃபிட்ஸா? சார் ஃபீவர் 103க்கு மேல போனா குழந்தைங்களுக்கு ஃபிட்ஸ் வரும்னு தெரியாது அவங்களுக்கு. கேள்விப்பட்டிருக்கேன் சார். ஆனா அந்த அளவுக்கு அவனுக்கு ஃபீவர் ஹை டெம்பரேச்சருக்கு போறதுக்கு நான் எப்பவுமே விட்டது கிடையாது. உடனே ஈர துணி நினைச்சு போட்டுருவேன். சார் உங்க பிள்ளை எந்த காரணத்தினாலோ ரொம்ப அழுதுருக்கான். கண்ணம் முழுக்க கண்ணீர் கரைதான். ஃபீவர் 103 தாண்டிடுச்சு. உடனே ஐசியூக்கு கொண்டு போய் ஃபிட்ஸை கண்ட்ரோல் பண்ணிட்டோம். சார் இந்த மாதிரி எல்லாம் அவனுக்கு எப்பவுமே வந்தது கிடையாது. எல்லாத்துக்குமே ஆரம்பம்னு ஒண்ணு இருக்கு கேஎஸ் சார். நான் அவனோட கிரிட்டிக்கல் சிச்சுவேஷனை பத்தி அவ்வளோ டீட்டெயிலா எடுத்து சொல்லியும் அவனை கேர்லெஸ்ஸா விட்டுருக்கீங்க. சார் உங்க பிள்ளை உங்களுக்கு வேண்டாமா? திரும்பவும் அவனுக்கு ஹார்ட்ல அந்த மாதிரி பெயின் வந்தா ரொம்ப கஷ்டம் சார். ஏதோ ஒரு விஷயத்துக்காக ரொம்ப பிடிவாதம் பிடிச்சிருக்கான்னு நான் நினைக்கிறேன். ஃபிட்ஸை கண்ட்ரோல் பண்ணிட்டு அவன் கொஞ்சம் நார்மல் ஆனதுக்கு அப்புறம் அவன்கிட்ட பேச்சு கொடுத்தேன். ஆனா என்கிட்ட சரியா பேசல, முகத்தை திருப்பிக்கிட்டே இருந்தான். அப்படி ரொம்ப பிடிவாதம் பிடிப்பானா சார்? இல்ல சார், அவன் ரொம்ப எல்லாம் பிடிவாதம் பிடிக்கவே மாட்டான். அந்த அளவுக்கு நான் அவனை விடவே மாட்டேன். ரொம்ப சமத்து பையன் சார். யார் என்ன கேட்டாலும் பதில் சொல்லுவான். யாரையும் அலட்சியப்படுத்தி பேசவே மாட்டான். அவனை அப்படி நான் வளர்க்கல. இல்ல நான் அவன்கிட்ட கொஸ்டின் கேட்டதுக்கு அப்படியே முகத்தை திருப்பிக்கிட்டான். அப்புறம் திரும்பவும் அழ ஆரம்பிச்சான். சரி இதுக்கு மேல கேள்வி கேட்டா சரியா வராதுன்னு அப்படியே கொஞ்சம் நார்மலா பேச்சு கொடுத்துட்டு நான் வெளியே வந்துட்டேன். இன்ஜெக்ஷன் போட்டு தான் சார் தூங்க வச்சிருக்கு. இல்ல சார், அவனுக்கு எந்த விஷயத்துக்குமே பிடிவாதம் பிடிக்கிற பழக்கம் வரவே கூடாதுங்கிறதுக்காக நான் ஆரம்பத்துல இருந்தே ரொம்ப கேர் எடுத்து தான் பாத்துக்கிட்டேன். அவன் என்கிட்ட என்ன கேட்டாலும் என்ன சொன்னாலும் என்ன பேசினாலும் நானும் சரி சரின்னு கொட்டி தலையாட்டிக்கிட்டே தான் சார் இருப்பேன். அப்ப அதே பழக்கம் தான் அவனுக்கும் வருங்கிறதுக்காக இப்ப நான் பேசும்போது அவன் அப்படித்தான் பிஹேவ் பண்ணுவான். பிடிவாதமே பிடிக்க மாட்டான். சார் நீங்க சொல்றதுக்கும் வாகா பிஹேவ் பண்றதுக்கும் ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு. நான் சைக்காட்ரிஸ்ட் மூர்த்தி சார் வர சொல்லியிருக்கேன். அவர் வந்து ஒரு கன்சல்டிங் கொடுத்தா என்ன ஏதுன்னு அதுக்கப்புறம் பார்க்கலாம். சைக்கியாட்ரிஸ்டா? சார் என்ன சார்? இல்ல இதை பத்தி நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்போ நம்ம ஒரு கேள்வி கேட்டு குழந்தைங்களுக்கு பதில் சொல்ல பிடிக்காது. ஆனா அவங்க வந்து வெல் ட்ரைன்டு. அவங்க குழந்தைங்க கிட்ட எப்படி பேசி ஆன்சர் வாங்கணுமோ வாங்கிடுவாங்க. வாகாவோட மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சா மட்டும் தான் சார் நம்ம ஃபர்தரா என்ன பண்றதுங்கிறதையே பார்க்க முடியும். இல்லாட்டி நாங்க என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் அவனோட உடம்பு அதை ஏத்துக்காது. முக்கியமா அவனோட மனசு ஏத்துக்க மாட்டேங்குது. அதனால அது உடம்புலையும் காட்டுது. புரியுது சார். ஃபர்ஸ்ட் நம்ம மனசு நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும். அது குழந்தைங்களா இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி. ஒரு ட்ரீட்மெண்ட் நமக்கு நடக்குதுன்னா அந்த ட்ரீட்மெண்ட்டை நம்ம உடம்பு நல்லபடியா ஏத்துக்கணும். நம்ம மனசும் நல்லபடியா ஏத்துக்கணும். நம்ம குணமாகி வரணும்னு நம்ம நம்பணும், நம்ம விரும்பணும். எனக்கு என்னமோ வாகா தனக்கு குணமாகிறத விரும்பவே இல்லைன்னு தான் தோணுது. சார் ஒரு பிஞ்சு குழந்தை அப்படியெல்லாம் நினைப்பானா சார்? சார் இது ஒரு சாதாரண மனோதத்துவம் தான் சார். இப்போ குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாம போனா நம்ம குழந்தைங்களை ரொம்ப கேர் எடுத்து பார்த்துப்போம். அதுவே அவங்களுக்கு நார்மல் ஆயிட்டா சரின்னு அவங்களை விளையாட விட்டுட்டு நம்ம வேலையை பார்க்க போயிருவோம். அப்போ குழந்தைங்களுக்கு அந்த கேரை மிஸ் பண்ணுவாங்க. அப்போ நமக்கு உடம்பு சரியில்லாமலே இருந்தா நமக்கு ரொம்ப கேர் கொடுப்பாங்கன்னு அவங்க நினைப்பாங்க இல்லையா? அந்த ஒரு நினைப்பு தான் வாகாவுக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சைக்கியாட்ரிஸ்ட் வந்து பேசினாருன்னா என்ன ஏதுன்னு தெரிஞ்சிடும். இது எல்லா குழந்தைங்களுக்குமே சாதாரணமா இருக்கிற ஒரு இயல்பான குணம் தான். இதுல பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஆனாலும் வாகா குட்டி மனசுல என்ன இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் ஃபர்தரா நம்ம என்ன ப்ரொசீட் பண்ணலாம் அவனோட ட்ரீட்மெண்ட்டுக்குங்கிறத முடிவு பண்ண முடியும். ஓகே சார், சைக்கியாட்ரிஸ்ட் வர சொல்லுங்க, என்ன ஏதுன்னு பாத்துடலாம். ஓகே சார், நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். வந்துருவாரு இப்போ கொஞ்ச நேரத்துல. ஓகே ரொம்ப தேங்க்ஸ் சார். இப்போ வாகா குட்டியை நான் பார்க்கலாமா? ஃபீவர் குறைஞ்சிருச்சுன்னா நான் மறுபடியும் நார்மல் வார்டுக்கு அவனை ஷிஃப்ட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் பாருங்க ஐசியூல தான் இருக்கான். இருக்கட்டும், எப்பவும் போல வெளியே இருந்து பாத்துக்கோங்க. ஓகே சார். ஓகே சரி, எனக்கு ஒரு 2 கன்சல்டிங் இருக்கு. மூர்த்தி சார் வரதுக்குள்ள நான் அதை முடிச்சுட்டு வந்துடுறேன். நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். ஓகே சார், ஷியோர். தேங்க்யூ சார், தேங்க்யூ. இப்போதைக்கு இல்லை. இப்போ நான் அவரோட லவர். நாங்கள் 2 பேரும் ரொம்ப வருஷமாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்ச நாளில் மிஸ்ஸஸ் எம்கேவா மாறிடுவேன். நிஜமாவா? நிஜமா தான். வேணும்னா எம்கேவே இங்கே வர சொல்லவா? அந்த வந்திருக்காரு, சொல்லு. ஆமா, உங்களுக்கு இந்த மாதிரி வெட்டி கதை பேசுறதுக்கு தான் பிரேக் டைம் கொடுத்துருக்காங்களா? நோ சார். ஆல்ரெடி கொடுத்த ஒர்க்ல பெண்டிங் வச்சதுனால தான் ஓடியே கொடுத்துருக்கோம். அதுலயும் வெட்டி ஆறிட்டேன். சாரி சார்.
இது ஐடி கம்பெனி நினைச்சீங்களா இல்ல வேற என்ன நினைச்சீங்க? சாரி சார், இனிமேல் இந்த மாதிரி நடக்காது. இனிமேல் இந்த மாதிரி நடக்கிறத பார்த்த செகண்ட்லயே டெர்மினேட் பண்ணிடுவேன். ஓகே சார், சாரி சார். கெட் லாஸ்ட். ஏய், அந்த பொண்ணுகிட்ட என்ன சொல்லிட்டு இருந்த? அது நான் உண்மையை தானே சொன்னேன். நம்ம இப்போ லவர்ஸ் தானே, இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணம் பண்ணிக்க போறோம் தானே. உன் கற்பனைக்கெல்லாம் நான் பொறுப்பாக முடியாது. இந்த விஷயத்த நீ எதுக்கு அந்த பொண்ணுகிட்ட ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இருக்க? அது கேட்டா அந்த பொண்ணுக்கு உங்களை பிடிச்சிருக்கான், உங்களை சைட் அடிக்கிறா. அதான் அவர் ஏன் ஆளுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்படியே ஊங்கி அரஞ்சனா பாரு, என் ப்ரோவோட ரெக்கமெண்டேஷன்ல நீ இங்க வந்திருக்கேன்னு சொல்லி ரொம்ப ஆடாத. அப்புறம் என் ப்ரோ வாயாலேயே உன்னை வேலையை விட்டு தூக்குன்னு சொல்ல வச்சிருவேன். ஒழுங்கு மரியாதையா வந்தோமா, வேலையை பார்த்தோமா, மாசம் பிறந்த சேலரி வாங்கினோமா, போனோமான்னு இருக்கணும். உனக்கு டியூட்டி டைம் முடிஞ்சிருச்சுல, கிளம்ப வேண்டியதானே. என்ன இங்க வெட்டி அரட்ட? அது சும்மா என்னன்னு கேட்டுட்டு இருந்தேன். அதான் சொல்றேன், வந்தோமா, வேலையை பார்த்தோமா, போனோமான்னு இருக்கணும். நான் ஏற்கனவே ஏகப்பட்ட டென்ஷன்ல இருக்கேன். நீயும் சேர்ந்து என்ன டென்ஷன் படுத்தினேன்னு வையேன், அப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. நடக்கிற எதுக்கும் அப்புறம் நான் பொறுப்பு இல்லை. சொல்லு ப்ரோ. எங்கடா இருக்க? இங்க ஆபீஸ்ல. கிளம்பி உடனே ஹாஸ்பிட்டல் வா. என்னாச்சு ப்ரோ? டூ வாட் ஐ சே. ஓகே ப்ரோ, இந்த வரேன். வந்தாரு, திட்டுனாரு, கிளம்பிட்டாரு. ஒரு வார்த்தை போயிட்டு வரேன்னு சொல்றாரா? ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன்னாரே. என்ன டென்ஷனா இருக்கும்? வாக்கா குட்டி இப்ப நார்மலா தான் இருக்கான், அப்புறம் என்ன டென்ஷன் இவருக்கு? இந்த டென்ஷன்ல நம்மள டார்ச்சர் பண்றத மறந்துட்டாரோ? ஹாஸ்பிட்டலுக்கு இப்போ நம்ம போனாலும் கண்ட மணிக்கு திட்டுவார். சரி, வீட்டுக்கே போவோம். உடனே கிளம்பி வான்னு ப்ரோ சொன்னாரு. இங்க வந்து பார்த்தா ப்ரோவையும் காணும், வார்டில் வாக்கக்குட்டியையும் காணும், அம்மாவையும் காணும். வார்டே எம்டியா இருக்கு. எல்லாரும் எங்க போயிட்டாங்க? ப்ரோ எங்க ப்ரோ போயிட்ட? அம்மா வாகாவ எங்க? ஐசியூல இருக்கான். ஐசியூல இருக்கானா? ஏன், என்னாச்சு? வீட்டுக்கு அனுப்புறதா தானே இன்னைக்கு சொல்லி இருந்தாரு. மறுபடியும் எதுக்கு ஐசியூ? அத நான் உன்கிட்ட கேட்கணும். நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு ப்ரோன்னு நீ சொன்னதுனால தானடா நான் நம்பி மீட்டிங் அட்டன் பண்ண போனேன். இப்படி முடிச்சுட்டு வந்து பாக்குறதுக்குள்ள ஐசியூல அட்மிட் ஆயிருக்கான். அப்ப நீ எங்க போன? ப்ரோ அவன் நார்மலா இருந்தான். சரி, ஆபீஸ் பக்கம் போயிட்டு வரலாமேன்னு நானும் போயிருந்தேன். நீ கிளம்பும் போது அவன் அழுதுட்டு இருந்தானா? ஆமா, அழுதுட்டு இருந்தான். அப்படி அழுதுட்டு இருந்தான்னா அவனை சமாதானப்படுத்த வேண்டியதானே, இல்லைன்னா எனக்கு கால் பண்ணி சொல்ல வேண்டியதானே. எதுக்கு விட்டுட்டு அப்படியே போனேன்? கொஞ்ச நேரம் அழுதுட்டு சமாதானம் ஆயிடுவான்னு நினைச்சுதான் போனேன். இப்ப இது ஒரு பெரிய விஷயமா? என்ன தம்பி, என்னடா பெரிய விஷயமானு கேக்குற? இப்போ அவனுக்கு ஃபிட்ஸ் வந்து மறுபடியும் ஐசியூல அட்மிட் பண்ற அளவுக்கு ஆயிருக்குடா. எது ஃபிட்ஸ் வந்துருச்சா? பின்ன ஃபீவர் ஜாஸ்தியானா ஃபிட்ஸ் வராதா? அழுதுகிட்டே இருந்தா அவனுக்கு ஃபீவர் வரும்னு நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்லடா. அப்புறமா எதுக்குடா அழ வச்ச? ப்ரோ நான் அம்மா சமாதானப்படுத்திடுவாங்கன்னு நினைச்சுதான் ப்ரோ போனேன். வா, உன்னை கேட்டா அம்மாவை சொல்ற, அம்மாவை கேட்டா உன்னை கையா காட்டுறாங்க. இப்ப நம்ம 3 பேருமா சேர்ந்து நம்ம பிள்ளைய பறி கொடுக்க போறோம். அதான் நடக்க போகுது. என்ன ப்ரோ சாதாரணமா ஒரு ஃபீவருக்கு இப்படி பேசிட்டு இருக்க? உனக்கு எல்லாமே சாதாரணம் தாண்டா. எந்த விஷயத்துல கேர்லெஸ்ஸா இருக்கணும், எந்த விஷயத்துக்கு கேர்ஃபுல்லா இருக்கணுங்கிறது உனக்கு இன்னும் தெரிய மாட்டேங்குது. சார், எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் சார். மிஸ்டர் கேஎஸ் வாகாவோட பேரண்ட் யாரு? சார் நான் தான் சார். ஐ எம் டாக்டர் மூர்த்தி. தெரியும் சார், நீங்க உள்ள போகும்போது பார்த்தேன். பையன் ஏதாவது பேசினானா சார்? பேசுனா. அவன் பேர் என்னன்னு கேட்டேன், சொன்னான். என்ன படிக்கிறேன்னு கேட்டேன், சொன்னான். உங்க பேர் சொன்னான், அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒன்னும் டெப்தா பேசல. ஏன் சார் ப்ராப்பரா ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறானா? நானும் முதல் கன்சல்டிங்ல எடுத்த உடனே அவங்ககிட்ட டெப்தா போய் கொஸ்டின் கேட்க கூடாதுங்கிறதுனாலதான் நான் எதுவும் கேட்கல. சும்மா இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டேன். ஓ ஓகே சார். ஃபர்ஸ்ட் அவனும் நானும் அறிமுகம் ஆகணும்ல. பெரியவங்கன்னா ஓகே, குழந்தைங்க யாரையும் நம்பி எதையும் சொல்ல மாட்டாங்க, பயப்படுவாங்க தானே. எஸ் சார். இப்போ நாங்க 2 பேரும் இன்ட்ரோ ஆயிட்டோம். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு எனக்கும் உடம்பு சரியில்லாத மாதிரி ஐசியூக்குள்ள போய் அவங்ககிட்ட கேஷுவலா பேச்சு கொடுக்க போறேன். ஓ ஓகே சார், தேங்க்யூ சார். இல்ல எங்களோட மெத்தட் ஆஃப் பியூட்டி இதுதான். உடம்பு சரியில்லாதவங்களும் உடம்பு சரியில்லாதவங்களும் ஈஸியா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருவாங்க. இப்போ பக்கத்து பெட்ல இருக்கிறவங்க கொஞ்சம் நல்லா ஃப்ரெண்ட்ஸா பேசிக்குவாங்க இல்லையா, அது மாதிரி தான். ஓகே சார், ஓகே. அப்போ அவனுக்கு பக்கத்து பெட்ல நானும் படுத்துக்கிட்டு அவங்ககிட்ட கொஸ்டின் கேட்டா கண்டிப்பா ஆன்சர் பண்ணுவான். நான் மறுபடியும் பேசிட்டு உங்களை மீட் பண்றேன். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப கேர் எடுத்துக்கிறீங்க. எங்களோட டியூட்டி சார் அது. சரி, நான் பாத்துக்கிறேன். மறுபடியும் உங்களை வந்து மீட் பண்றேன். ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ. என்ன ப்ரோ? ஹி இஸ் எ சைக்கியாட்ரிஸ்ட்.
இவர் எதுக்கு அந்த அளவுக்கு வாகாவுக்கு பிரச்சனை? ட்ரீட்மெண்ட்டுக்கு கோஆபரேட் பண்ண மாட்டேங்கிறான்லடா, திரும்ப திரும்ப பிடிவாதம் பிடிச்சு காய்ச்சல் வர வச்சுக்கிறான்ல, அழுது அழுது. ஆரம்பத்திலேயே நீ 4 அடியை போட்டு வளர்த்துருந்துருக்கணும் ப்ரோ. அவனை இப்படி அடம் பிடிக்கிற அளவுக்கு பிடிவாதம் பிடிக்கிற அளவுக்கு விட்டுருக்க. அதான் அதை செஞ்சிருந்துருக்கணும், விட்டுட்டேன். இப்போவும் ஒன்றும் கெட்டு போகல. வீட்டுக்கு போனதும் அவனை உன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வா. ஏதாவது சேட்டை பண்ணா பிடிவாதம் பண்ணான்னா 4 அடியை போடு. நான் சொன்னது அவனை இல்லை, ஒன்ன. இது என்னையா? அதான் உனக்கு 4 அடியை போட்டு வளர்த்துருந்தா நீ நேரம் இவ்வளவு பேசிட்டு இருக்க மாட்ட. செல்லம் கொடுத்ததுதான் தப்பா போச்சு. என்ன அப்படி பாக்குற? இல்ல ப்ரோ, ஒன்றும் இல்லை. இந்த ஐசியூ போய் வாகாவை பார்த்துட்டு வரேன். ராஸ்கல், ஐசியூல வெளியே நின்று தான் பார்க்கணும். அவன் முழிச்சிருந்தானாலும் நீ உள்ள போகாத. போகல. கே சார், உங்க பையன்கிட்ட பேசிட்டேன். ஓகே சார். என்ன சார் சொல்றான்? வாகாவுக்கு அம்மா இல்லையா? எஸ் சார். இல்ல. இல்லைன்னா ஷீஸ் நோ மோர் சார். ஓ சாரி. ஆனா அது அவனுக்கு தெரியாதா? தெரியாது சார். அவங்க அம்மா ஊர்ல படிச்சுட்டு இருக்கிறதா சொல்லி வச்சிருக்கேன். ஓ, ஏன் அப்படி? சின்ன பையன் தானே சார். இப்போ அம்மா இல்லைன்னு சொன்னா அவனால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா என்னன்னு தெரியல. சரி, கொஞ்ச நாள் கழிச்சு அவனுக்கு நல்ல விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லிக்கலான்னு தான் படிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லி வச்சிருக்கேன். அவன் அவங்க அம்மாவை தேடுவானா, மிஸ் பண்ணுவானா? இல்ல சார், அந்த அளவுக்கு அம்மாவை கேட்டது கிடையாது. என்கிட்டயே அவன் நல்லா கம்ஃபர்டபுளா தான் இருப்பான். இல்ல, அவனுக்கு அம்மா இல்லைங்கிற ஏக்கம் இருக்கு. அதுக்கு தான் சார் என் பிள்ளைய நான் கல்யாணம் பண்ண சொல்றேன். அம்மா, நான் ஒன்றும் பேசல. நீங்க சொல்லுங்க சார். அதான் சார், உங்க பையனுக்கு எல்லார மாதிரியும் நமக்கும் ஒரு அம்மா இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு நினைப்பு அவனோட உள் மனசுல இருக்கு. இப்போ ஸ்கூலுக்கு வேற போறான் சார். அப்ப மற்ற பிள்ளைங்களை பார்த்து அவனும் இந்த மாதிரி எல்லாம் ஆசைப்படுறது நினைக்கிறது எல்லாமே இயல்பு தானே சார்? எஸ், இயல்பு தான், எக்ஸாக்ட்லி. ஆனா உங்க பையன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். புரியல சார். சுக்கிங்கிறது யாரு? வாகாவோட கிளாஸ் மிஸ். ஐசி சொன்னா அவங்க இவன் கூட ரொம்ப க்ளோஸா பழகிருக்காங்களா எப்படி? இப்பதான் சார், கொஞ்ச நாளா, ஒரு 1 month கூட இல்ல. ஓகே, உங்களோட ஒய்ஃப் நேம் என்ன? துளசி சார். எஸ், வாகாவும் அதே தான் சொன்னான். அண்ட் வாகாவோட மிஸ் அவங்களோட நேமும் துளசி. அது உங்களுக்கு தெரியுமா? தெரியும் சார். உங்க பையன் என்னைக்காவது அம்மா வந்தே ஆகணும்னு உங்ககிட்ட கேட்டு பிடிவாதம் பிடிச்சிருக்கானா? ஒரே ஒரு தடவை அம்மாவை கூட்டிட்டு வந்தே ஆகணும்னு பிடிவாதம் பிடிச்சான். நான் அவங்களுக்கு எக்ஸாம் இருக்கு, எக்ஸாம் முடிஞ்சதும் கூட்டிட்டு வரலான்னு சொல்லி சமாதானப்படுத்தி வச்சேன். அதுக்கப்புறம் கேட்டதில்லை சார். எஸ், அவன் கேட்டிருக்க மாட்டான், இனிமேல் கேட்கவும் மாட்டான். ஏன் சார், ஏன் அப்படி சொல்றீங்க? ஆமா சார், உங்களோட பையன் அவனோட கிளாஸ் மிஸ் அந்த சுக்கிங்கிற துளசிங்கிற பொண்ணை அவங்க அம்மாவாவே நினைச்சிட்டு தான் இப்போ பழகிக்கிட்டு இருக்கான். என்ன சார் சொல்றீங்க? உங்க பையன் வேற எந்த பொண்ணுகிட்டயாவது இந்த மாதிரி ரொம்ப க்ளோஸா இருந்திருக்கானா இது வரைக்கும்? வேற எந்த பொண்ணுகிட்டையும் இல்ல சார். அப்படி அந்த மாதிரி பழகுனது கிடையாது. எங்க அம்மா மட்டும்தான். அம்மா, உங்ககிட்ட இந்த பையன் எப்படிமா பிஹேவ் பண்ணுவான்? என்கிட்ட பிரியமா இருப்பான் சார். நான் தான் சாப்பாடு ஊட்டி விடுவேன், கதை சொல்லுவேன், நல்லா பேசுவான் என்கிட்ட தான் பெரும்பாலான நேரம் தூங்குவான். பகல்ல நைட்டு அவங்க அப்பா கூட போய் தூங்கிடுவான். உங்ககிட்ட இருக்கும்போது அவங்க அம்மாவை தேடி இருக்கானா இல்ல அவங்க அம்மாவை கேட்டிருக்கானா? முன்னாடி எல்லாம் கேட்டதில்ல சார். இப்போ ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு தடவை கேட்டிருக்கான். எங்க அம்மா எங்க இருக்காங்க பாட்டி, எப்போ வருவாங்கன்னு கேட்டிருக்கான். நானும் படிக்கிறாங்கப்பா, பரீட்சை முடிஞ்சது வருவாங்கன்னு அவங்க அப்பா சொன்னதையே தான் சொல்லி வச்சிருக்கேன். ஓகேம்மா, ஓகே. கே சார். சொல்லுங்க சார். உங்க பையன் கேஷுவலா தான் அவனோட டீச்சர் கிட்ட கொஞ்சம் ஜோவியலா பழக ஆரம்பிச்சிருக்கான். அவங்க பேசுனது, இவங்கிட்ட அவங்க பழகுன விதம் எல்லாமே அவனுக்கு ரொம்ப பிடிச்சு போயிருக்கு. இப்போ அவனோட அம்மாவோட நேமும் டீச்சரோட நேமும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால தன்னோட அம்மாவாவே நினைக்க ஆரம்பிச்சிருக்கான். இப்போ நீங்க வாக கிட்ட அம்மாவை கூட்டிட்டு வரட்டான்னு கேட்டா கூட அவன் வேண்டான்னு தான் சொல்லுவான். சார், அவன் அவங்க அப்பாவே வீட்டுக்கு போங்கப்பா, நான் டீச்சர் கூட இருந்துக்கிறேன்னு தான் சார் சொல்லியிருக்கான். இல்ல, அதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்க வேண்டாம். குழந்தைங்களுக்கு, அதுலயும் ஆம்பளை குழந்தைங்களுக்கு அம்மான்னா ரொம்ப பிடிக்கும். இது நார்மலா எல்லாருக்குமே இருக்கிற ஒரு எதிர்பாலின ஈர்ப்பு தான். பொன் குழந்தைங்களுக்கு அப்பாவையும் ஆண் குழந்தைங்களுக்கு அம்மாவையும் ரொம்ப பிடிக்கும். இவன் பையனா இருக்கிறதுனால அம்மாவை ரொம்ப எதிர்பார்த்துருக்கான். அதுக்காக அப்பா வேண்டான்னு அர்த்தம் இல்லை. இதெல்லாம் நீங்க ஒரு பெரிய இஷ்யூ ஆக்க வேண்டாம். இது நார்மலான விஷயம்தான். இப்போ வாகாவோட டீச்சரை வர வைக்க முடியுமா? அவங்க ஊருக்கு போயிட்டாங்க சார். டேய் தம்பி, அவங்க ஊருக்கு போயிட்டாங்கன்னு உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டேன். ஊருக்கு கிளம்பிட்டாங்க ப்ரோ.
அதே தான் சார் உங்க பையனும் சொன்னான். அவங்களோட டீச்சர் அவனோட சுக்கி ஃப்ரெண்ட் அவனை விட்டுட்டு ஊருக்கு போயிட்டாங்களாம். இப்போ அதுதான் அவனை ரொம்ப அழ வச்சிருக்கு, ஃபிட்ஸ் வர காரணமா இருந்திருக்கு. எந்த ட்ரீட்மெண்ட்டையும் அவனோட மென்டல் ஹெல்த் பாடி ஹெல்த் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேங்குது. எஸ் சார், இப்போதைக்கு நாங்கள் மெடிசன் கொடுத்து இவனோட ஃபீவரை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கோம், இவனோட பெயினை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கோம். பட் இவனோட மிஸ் வரணும். வந்தா மட்டும்தான் ஃபர்தரா இவனுக்கு நாங்கள் கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டை இவனோட பாடி அக்செப்ட் பண்ணிக்கும். அதுக்கு உங்க பையன் மென்டலாக கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகணும். அவனோட மென்டல் ஹெல்த் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக ஜாய்ஃபுல்லாக ஹாப்பியாக இருக்கணும். அதுக்கு அவனோட மிஸ்ஸை கொஞ்சம் வரவைங்க சார். அவங்க வர முடியாது சார், அவங்க ஊர்லயே இல்லை, ஊருக்கு போயிட்டாங்க, அவங்களால வர முடியாது. நீங்க வேற ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமான்னு பாருங்க, இல்லாட்டி நாங்கள் வேற ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறோம் பிள்ளைய. டேய் நீ சும்மா இரு ப்ரோ. சார் நீங்க வேற ஹாஸ்பிட்டலுக்கு எழுதி கொடுங்க, சிட்டியில் வேற நல்ல ஹாஸ்பிட்டல்லாம் நிறைய இருக்கு, இல்லை நாங்கள் சென்னைக்கு கொண்டு போய் பார்த்துக்குறோம். சார் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, இவன் சின்ன பையன், நீங்க அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. மேலும் நீங்க எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் இதுதான் இவனோட நிலைமை. எஸ்கே சார், நீங்க வாகாவோட மிஸ்ஸை கொஞ்சம் வரவைங்களேன், நான் அவங்க கிட்ட பேசுறேன். ஓகே சார், நான் அவங்க கிட்ட பேசி பார்க்குறேன். சீக்கிரம் கொஞ்சம் குவிக்கா வர சொல்லுங்க, இவன் கண்ணு முழிக்கிறதுக்குள்ள அவங்கள வர சொல்லுங்க. வந்துட்டா ஓகே பெட்டர். ஓகே சார், இதோ உடனே பேசுறேன். ப்ரோ நில்லு, நம்ம வேற ஹாஸ்பிட்டலுக்கு வாகாவை கூட்டிட்டு போலாம். நீ கொஞ்சம் அமைதியா இரு. என்னம்மா? சின்னவனே நீ கொஞ்சம் பொறுமையா இரு, நமக்கு பிள்ளை முக்கியம். ஷிட். சரி ராஜு, ஆஃபீஸில் என்ன பிரச்சனைனாலும் எனக்கு உடனே மெயில் அனுப்பு. என்னோட சைன் எதுவும் வேணும்னா உடனே சொல்லு, நான் சைன் போட்டு அனுப்புறேன். ஓகேவா? சரி சுக்கி, நான் ஏர்போர்ட் வரைக்கும் வரட்டா? வா, நீ இல்லாமலா? நீயும் காளியாவும் கண்டிப்பாக வரணும். நாளைக்கு காலையில் ஏர்லி மார்னிங் ஃப்ளைட் போகலாம், சரியா? ம் சாரிடா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பாரு, நீயும் காளியாவும் சண்டை போட்டுக்கவே கூடாது. ஆமாம், காளியா கிட்ட கேட்டேன், நீங்களும் முடிஞ்சா அங்கே வர பார்க்குறீங்களாடா? உங்களுக்கு ஏதாவது ஜாப் ரெடி பண்ணுறேன். ஸ்கூலை யார் பார்த்துக்கிறது? அப்பா என்ன நம்பி தான் விட்டுட்டு போயிருக்காரு. இல்லடா, அப்பா 6 மாசத்துல வந்துருவாரு. ஸ்கூலை அப்பா கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு நீயும் காளியாவும் அங்கே வந்துருங்க. எப்படியும் உங்களுக்கு ஜாப் ரெடி பண்ணி விசா ரெடி பண்ணுறதுக்கு 6 மாதம் டைம் எடுக்கும்ல. நம்ம 3 பேரும் எப்போ ஒன்றாவே இருக்கலாம். என்ன சொல்கிற? ஜாப் ஏதாவது ரெடி பண்ணட்டுமா? ஆச்சி? ஆச்சி இருக்காங்கல்ல, நான் என்னை பற்றி மட்டுமே யோசிக்கிறேனா? அப்படியெல்லாம் இல்லை சுக்கி, நீ என்னை விட்டுட்டு போகிறமேன்னு ஃபீலிங்கில் ஏதோ பேசிகிட்டு இருக்க. இதை பற்றி உன்னால் யோசிக்க முடியலை. நீ கொஞ்சம் ரிலாக்ஸாக இரு, வீட்டுக்கு போ. ஆச்சி இருப்பாங்க, போ, அவங்க கூட போய் இருப்போ. நான் இந்தியா வந்ததும் என் கையில் இல்லை, இந்தியாவை விட்டு போகிறதும் என் கையில் இல்லை. நடுவில் என்னென்னமோ நடந்து போச்சு பாத்தியா ராஜு? ஃபீல் பண்ணாத சுக்கி. வாகா குட்டியை நினச்சாதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவன் என்னை விட்டு இருப்பானோ இல்லையோ, என்னால் அவனை விட்டுட்டு இருக்க முடியுமான்னு தோணலடா. அவங்க அப்பாவை மறக்கணுங்கிறதுக்காக முதல்ல போனேன், இப்போ அவனை மறக்கணுங்கிறதுக்காக போகிறேன். உண்மையிலேயே பாவம் சுக்கி நீ. சச்சா, எதுக்கு அப்படியெல்லாம் பேசுகிற? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கும் இந்தியாவுக்கும் செட்டே ஆகாதோ என்னமோ, அதான் என்ன வந்தாலும் திருப்பி திருப்பி அனுப்பி விடுது. கேஎஸ்ஆரோட தம்பி என்ன பேசினாலும் பரவாயில்லைன்னு பேசாமல் நீ இங்கே இருந்துடுறியாடா? அவர் என்ன பேசினாலும் பரவாயில்லைன்னு என்னால் இருக்க முடியும். ஆனால் தேவையில்லாமல் ஒன்னையும் காளியாவையும் திட்டிக்கிட்டே இருக்காரு பாத்தியா? எதுக்கு என்னால் உங்கள் 2 பேருக்கும் இந்த அவமானம்? வேணாண்டா, நான் என் வேலையை பார்த்துட்டு கிளம்புறேன். சரி, நீ வீட்டுக்கு போ. போயிட்டு கொஞ்சம் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு. ஏர்லி மார்னிங் ஃப்ளைட்னா மிட் நைட்டே கிளம்புனாதான் சரியாக இருக்கும். போ, கிளம்பு, வீட்டுக்கு கிளம்பு. சரி, நீ ஸ்கூலை பார்த்துக்கோ. நான் ஆச்சி கூட கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் தூங்குறேன். ராஜு, அவர் தான் கால் பண்ணுறாரு. யாரு? கேஎஸ்ஆரா? என்னவா இருக்கும்? அட்டன் பண்ணுறதுக்கே எனக்கு பயமாக இருக்குது. ஒருவேளை அவருக்கும் அவர் தம்பிக்கும் என்னால் ஏதாவது சண்டை வந்திருக்குமோ? என்னன்னு தெரியலையே. ஒருவேளை வாகா குட்டி உன்னை தேடுறானோ என்னமோ? இருக்கும். அப்போ நான் ஃபோனை அட்டன் பண்ணவே மாட்டேன். சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறவா? நீ சுவிட்ச் ஆஃப் பண்ணேன்னா அடுத்து உடனே எனக்கு தான் கால் வரும். இந்த வந்துருச்சுல. அட்டன் பண்ணிட்டியா? நீ அட்டன் பண்ணாமல் இருக்கலாம், நான் அப்படி இருக்க முடியாதுல்ல. ஹலோ ராஜு சார், நான் வாகாவோட அப்பா பேசுறேன். சொல்லுங்க சார். வாகா இப்போ எப்படி இருக்கான்? டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்களா? இல்ல, அது ஒரு ப்ராப்ளம். வாகா இப்போ கொஞ்சம் கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல இருக்கான். வாகாவோட மிஸ் இல்லையா, அவங்க ஃபோன் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்க அவங்க ஊர்ல இல்லை சார், ஊருக்கு கிளம்பிட்டாங்க. ஊருக்கா? எந்த ஊருக்கு? அது என்னமோ எனக்கு தெரியாது சார். ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துட்டு ஏதோ சொந்த ஊருக்கு போறதா சொல்லிட்டு இருந்தாங்க. அது என்ன ஊருன்னு எனக்கு தெரியாது. ஓ, கால் பண்ணா அட்டன் பண்ண மாட்டாங்களா? அது என்னமோ தெரியலையே சார், அட்டன் பண்ற சூழ்நிலையில இல்லையோ என்னமோ. என்ன சார், எனி எமர்ஜென்சி, ஏதாவது ப்ராப்ளமா? ஆகா குட்டிக்கு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்னா என்ன சார்? என்ன எனி ப்ராப்ளம்? அவனுக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகி ஃபிட்ஸ் வந்துடுச்சு. இப்போ ஃபர்தரா எந்த ட்ரீட்மெண்ட்டையும் அவனோட பாடி அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்குது.
டாக்டர் அண்ட் சைக்கியாட்ரிஸ்ட் அவனோட மிஸ் வந்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு சொல்றாங்க. அவனும் அவங்களோட மிஸ்ஸை ரொம்ப மிஸ் பண்றான். ஓ ஓகே சார். இப்போது நான் என்ன பண்ணணும்னு எனக்கும் புரியல. மிஸ் வேறு ஊருக்கு போயிட்டாங்க. ஓகே சார், ஓகே, தேங்க்ஸ் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். நான் எப்படியாவது மேனேஜ் பண்ணிக்கிறேன். ஓகே சார், ஓகே. என்னாச்சு ராஜு? வாகாவுக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகி ஃபிட்ஸ் வந்துருச்சு போல. உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறானா, உன்னை ரொம்ப தேடுறானா. நீ வந்தால் தான் ஃபர்தராக ட்ரீட்மெண்ட்டே அவனோட பாடி அக்செப்ட் பண்ணிக்கோன்னு டாக்டர் சொல்லியிருக்காராம். ஐயோ, ரொம்ப சின்ன பையன்டா, பாவம். போய் பார்த்துட்டு வரியா சுக்கி? நான் போனா என்ன அவன் விடவே மாட்டான் கண்டிப்பா. அதுவும் இல்லாம அவங்க சித்தப்பா கிட்ட என்ன சொல்லியிருக்கோம்? இனிமேல் வாகா குட்டி கிட்ட இருந்து தள்ளி இருக்கேன்னு தானே சொல்லியிருக்கேன். சுக்கி, கேஎஸ்ஆரோட தம்பி ஏதோ கோவத்தில் தான் அப்படி பேசியிருக்காருன்னு உனக்கே தெரியுது. இப்போ நீயும் அதே மாதிரி பிடிவாதத்தோடு இருந்து வாகா குட்டியோட உடம்புக்கு ஏதாவது ஆயிட்டா என்ன பண்ணுறது? அதுக்காக உங்க ரெண்டு பேரையும் அவர் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி பேசுவாரு. அதையெல்லாம் பார்த்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு நான் சும்மா இருக்கணுமா? இப்போ நமக்கு காரியம் பெருசா வீரியம் பெருசா? நான் என்ன செய்யறது ராஜு? ஒரு காலத்துல அவரு என்ன ஒரு பார்வையாவது திரும்பி பார்க்க மாட்டாரான்னு நான் தவம் கிடந்திருக்கேன். ஆனா இப்போ அவரே கால் பண்ணி என்ன கூப்பிடுறாரு. ஆனா அட்டன் பண்ணி பேச முடியாத நிலைமையில நான் இருக்கேன் பாத்தியா? சுக்கி, இப்போ என்னையும் காளியாவையும் விட்டு தள்ளு. அவரோட தம்பி எதுவும் பேசிட்டு போறாரு. நமக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை. இப்போ உனக்கு உள் மனசுல உன் மனசுல என்ன தோணுது? இப்போ நாங்க 2 பேரும் இல்லைன்னா நீ என்ன முடிவு எடுத்திருப்ப? அப்படியெல்லாம் சொல்லாதடா. எனக்கு யாரையும் விட எல்லாரையும் விட நீங்க 2 பேரும் தான்டா முக்கியம். நாங்க 2 பேரும் இருக்கோம் சுக்கி, உன் கூட தான் இருக்கோம், உன் கூடயே தான் எப்பவும் இருப்போம், உன் கூட மட்டும்தான் இருப்போம். ஆனா வாகா குட்டியோட உயிர் போன திரும்பி வராதுடா. சுக்கி, கேஎஸ்ஆருக்காக நீ என்ன வேணாலும் செய்வ. இப்போ அவருக்காகவும் அவர் பிள்ளைக்காகவும் நீ கொஞ்சம் இறங்கி வந்து தான் ஆகணும். அன்னைக்கு எம்கே சார் இங்கே வரவே இல்லை, நம்மளை பேசவே இல்லைன்னு நம்ம நினச்சிக்கலாம். வாகா உன்னோட ஸ்டூடெண்ட், முக்கியமாக அவரோட பையன். அதையெல்லாம் தாண்டி உன் பிள்ளை அப்படின்னு தானே நீ நினச்சிட்டு இருக்க. அவனுக்காக நீ கிளம்பு, போ ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டு வா. எம்கே சார் எங்களை பேசுனதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காத இந்த நேரத்தில். அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம். பின்னாடி அதை நினச்சி நம்ம கோவப்பட்டுக்கலாம், சண்டை போட்டுக்கலாம். இப்போ நமக்கு வாகா குட்டி தான் முக்கியம். ப்ளீஸ் சுக்கி, நான் சொல்கிறேன், நீ கிளம்பு. சுக்கி, ஒரு சின்ன குழந்தையோட உயிரை உன்னால தான் காப்பாற்ற முடியும். அப்படி உன்னால காப்பாற்ற முடியும்னா அதுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் தடையா இருக்கக்கூடாது. போ, நீ ஹாஸ்பிட்டல் கிளம்பு முதல்ல. ராஜு, அப்புறமா நம்ம கோவப்பட்டுக்கலாம். சுக்கி, முதல்ல நீ கிளம்பு, நான் கொண்டு வந்து விடட்டா? இல்ல நானே போயிட்டு வரேன். உன்னை நினைச்சா எனக்கே ரொம்ப பாவமா இருக்குடா. இங்கிட்டும் போக முடியாம அங்கிட்டும் போக முடியாம. சார், நான் சொல்றதை கேளுங்க. நீங்க வேற ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலுக்கு எழுதி கொடுங்க. நாங்க பையனை சென்னைக்கு கூட்டிட்டு போறோம். சார் புரிஞ்சுக்கோங்க, இப்போ சென்னைக்கு கூட்டிட்டு போற அளவுக்கு இவனுக்கு பெருசா ஹெல்த்ல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மதுரையிலேயே நிறைய நல்ல ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு, இங்கே நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். இப்போ கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டை அக்செப்ட் பண்ற அளவுக்கு இவனோட மென்டல் ஹெல்த் இல்ல. அதுக்கு அவனோட மிஸ் வந்தாகணும். அதைத்தான் சைக்கியாட்ரிஸ்ட் சார் சொல்றாரு. கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க சார். நான் சொல்றதை மட்டும் நீங்க கேளுங்க சார். எழுதி கொடுங்க, நாங்க சென்னைக்கு கூட்டிட்டு போறோம் பையனை. சார், வாகாவோட மிஸ் வரமாட்டாங்க, அவங்க ஊர்ல இல்லையா, ஊருக்கு போயிட்டாங்களாம். அதைத்தான் சார் உங்க பையனும் என்கிட்ட சொன்னான். அவங்கள கொஞ்சம் ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க ப்ளீஸ். அட்லீஸ்ட் ஒரு 2 நாளைக்கு. ஃபோன் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க சார். நானும் நிறைய தடவை கால் பண்ணி பார்த்துட்டேன். ப்ரோ, நம்ம சென்னைக்கு கூட்டிட்டு போயிடலாம் ப்ரோ வாகாவை. இங்க பாரு, நீ ஏதாவது அந்த டீச்சர் கிட்ட போய் பிரச்சனை பண்ணியா? நான் எதுக்கு பிரச்சனை பண்ண போறேன்? எனக்கு ஒரு வேலை இல்லையா ப்ரோ? அம்மாவும் இப்படிதான் கேட்கறாங்க, நீயும் இப்படிதான் கேட்கற. இங்க பாருடா தம்பி, நீ யூகேல இருந்துகிட்டு இங்க நடக்கிறதெல்லாம் வாட்ச் பண்றதுக்கு ஆல் செட் பண்ணி வச்சிருக்க, சிசிடிவி கேமரா செட் பண்ணி வச்சிருக்க. அதே விஷயத்த எனக்கு பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. என்னோட தம்பி எந்த தப்பும் பண்ண மாட்டாங்கிற நம்பிக்கையில தான் நான் அப்படி எதுவுமே பண்ணல. பட் நீ அந்த மாதிரி ஏதாவது பண்ணிருக்கேன்னு தெரிஞ்சதுன்னு வை. நான் அப்படியெல்லாம் பண்ணுவேனா ப்ரோ? யூகேல இருந்து வந்ததும் அதை தானடா பண்ண. நேரா ஸ்கூலுக்கு போய் சண்டை போட்டுட்டு தானே வீட்டுக்கே வந்த. அப்பா அப்படி பண்ண ப்ரோ, இப்பெல்லாம் அப்படி ஒன்றும் பண்ணல. சார், நீங்க சென்னைக்கு எழுதி கொடுங்க சார், நாங்க கூட்டிட்டு போறோம். வேற நல்ல ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருக்கு, அங்க போய் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் நாங்க கொடுத்துக்கிறோம். சார், மிஸ் வாங்க மிஸ். ஊருக்கு போயிருக்கிறதா ராஜு சார் சொன்னாரு. வந்துட்டேன் சார். சார், வாகா குட்டிக்கு இப்ப எப்படி இருக்கு? என்னென்னமோ சொன்னாரு ராஜு சார். மேடம், நீங்க தான் துளசி மிஸ்ஸா? ஐ மீன் சுக்கி. துளசியா? சார், நான் வாகாவோட ஃப்ரெண்ட் மிஸ் சுக்கி. ஓகே, தேங்க்யூ மிஸ். நீங்க கொஞ்சம் வாகா பக்கத்துல இருக்க முடியுமா ஒரு 2 days? 2 days-ஆ? இருக்கேன் சார், இருக்கேன். ப்ளீஸ் கொஞ்சம் சிரமம் பார்க்காம இவன் கூட இருங்க. ட்ரீட்மெண்ட்டுக்கு கோஆப்ரேட்டே பண்ண மாட்டேங்கிறான். நீங்க இருந்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். அவனுமே அதை தான் ஃபீல் பண்றான். உங்களை ரொம்ப தேடுறான், மிஸ் பண்றான்.
இருக்கேன் சார் இருக்கேன். இப்போ அவன் தூங்கிக்கிட்டு இருக்கான். டோஸ் கொடுத்து தான் தூங்க வச்சிருக்கோம். அவன் பக்கத்துல உட்காந்து கொஞ்சம் பேசி பாருங்களேன். ஓகே சார் ஓகே. கொஞ்சம் இந்த பக்கம் வாங்க மேம். வாகா வாகா குட்டி, செல்ல பிள்ளை, கண்ணுக்குட்டி, உன் சுக்கி ஃப்ரெண்ட் வந்திருக்கேன்டா. நீ தூங்கிக்கிட்டு இருக்க. வாகா குட்டி, என் புஜ்ஜி குட்டி, இங்க பாருங்கடா. எப்ப தூங்குனீங்க? நான் வருவேன்னு தெரிஞ்சும் நீங்க தூங்கிட்டீங்களா? அப்புறம் எப்ப நம்ம விளையாடுறது? பிள்ளைக்கு ரொம்ப தூக்கம் வந்துருச்சு போல. சரி தூங்குங்க, நான் இங்கே இருக்கேன். தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் நம்ம விளையாடலாமா? சரி தூங்குவீங்களா? உன் சுக்கி ஃப்ரெண்ட் இங்கேயே இருப்பேனா? சுக்கி ஃப்ரெண்ட். வெரி குட் மேம், ரொம்ப தேங்க்ஸ். தூக்கத்துல கூட நீங்க பேசுறது அவனுக்கு கேக்குது. அவன் தூக்கத்துல கூட உங்களை தான் தேடிட்டு இருக்கான். ப்ளீஸ் கொஞ்சம் அவன் கூடயே இருங்களேன். இருக்கேன் சார் இருக்கேன். என்கிட்ட இந்த குட்டி பையன் பேசுனதை வச்சு நான் சொல்றேன் மேம். அவன் உங்களை ரொம்ப தேடுறான், உங்களை ரொம்ப மிஸ் பண்றான். நீங்க அவன் கூடயே கொஞ்சம் இருக்க பாருங்க. அட்லீஸ்ட் அவனுக்கு கியூர் ஆகுற வரைக்கும். ஓகே சார் ஓகே. டாக்டர் சார். எஸ் சார் சொல்லுங்க. இனிமேல் எந்த ப்ராப்ளமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். வாக்க கண்ணு முழிச்சதும் நான் ஒரு இன்ஜெக்ஷன் எழுதி கொடுத்தேன்ல. ஆமா சார், அதை போட்டு விட்டுருங்க. தென் ஹி வில் பி கம்ப்ளீட்லி ஆல் ரைட். ஓகே சார் ஓகே. ஸோ நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ கிளம்புறேன். மறுபடியும் ஏதாவது தேவைப்பட்டா உடனே கால் பண்ணுங்க. நான் உடனே கிளம்பி வந்துடுறேன். ஓகே சார் ஓகே ஷியோர். கே சார். சார் நான் சொன்னதெல்லாம் ஞாபகம். கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கோங்க. அவனோட மைண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், ஜாய்ஃபுல்லாக இருக்கணும். அது மட்டும்தான் இப்போதைக்கு அவனுக்கு ஒரே ட்ரீட்மெண்ட் அண்ட் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்டும் கூட. மருந்து மாத்திரை எல்லாம் 2ஆம் பட்சம் தான். ஓகேவா சார்? ஓகே சார் ஓகே. ஓகே சார் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களுக்கு எப்படி தேங்க் பண்ணுறதுன்னே தெரியல. நோனோ, இது எங்களோட டியூட்டி. எல்லா குழந்தைங்களுக்கும் உள்ள இயல்பான மைண்ட் செட் தான் இவனுக்கும் இருக்கு. இன்னும் சொல்ல போனா மற்ற பிள்ளைங்களை விட பிடிவாதம் ரொம்ப கம்மி. சொல்றதெல்லாம் சரி சரின்னு கேட்டுக்கிறான். என்ன அவனுக்கு அவங்களோட சுக்கி ஃப்ரெண்ட் கூட இருக்கணும்னு நினைக்கிறான். அது ஒண்ணுதான் அவனுக்கு குறை. மற்றபடி வேற எந்த ப்ராப்ளமும் இல்லை அவங்ககிட்ட. வாகாவுக்கு கியூர் ஆகுற வரைக்கும் கொஞ்சம் அவனோட மிஸ்ஸை பக்கத்துல இருந்து பார்த்துக்க சொல்லுங்க. வேற ஒன்றும் தேவையில்லை. ஓகே சார், நான் அவங்க கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். ஓகே அதை செய்யுங்க. நான் கிளம்புறேன். மிஸ் நீங்க வரமாட்டீங்கன்னு நினைச்சேன். ரொம்ப தேங்க்ஸ் நீங்க வந்ததுக்கு. பரவாயில்ல சார் பரவாயில்ல இருக்கட்டும். ஊருக்கு கிளம்பிட்டதா சொன்னாங்க. கிளம்பிக்கிட்டு இருந்தேன் சார். ராஜு சார் ஃபோன் பண்ணி சொன்னதும் அப்படியே போட்டது போட்டபடி இங்கே வந்துட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் மிஸ். இருக்கட்டும் சார் பரவாயில்ல. சார் வாகா கண்ணு முழிச்சது எனக்கு கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்க. நான் பண்றேன் சார். நான் வாகா குட்டி பக்கத்துலேயே தான் இருப்பேன். நான் பண்றேன், நான் பாத்துக்கிறேன். ஓகே மிஸ் ஓகே. ஐயா பெரியவனே, என்னம்மா? இந்த பொண்ணு தான் வாகா குட்டியோட மிஸ்ஸா? அந்த டீச்சரா, அந்த சுக்கி ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பானே அந்த பொண்ணா? ஆமாம்மா. பொண்ணு பிள்ளை ரொம்ப அழகா இருக்கியா? டாக்டர் சொன்னதை கவனிச்சியா? உன் பிள்ளை இந்த டீச்சரை தன் அம்மாவா நினச்சிதான் பழகிக்கிட்டு இருக்கானா. அப்படியே இருந்துட்டு போகட்டுமே. பேசாம நீ இந்த டீச்சரையே கல்யாணம் பண்ணிக்கோயேன். பிரச்சனை முடிஞ்சது. அம்மா உங்களை என் அம்மான்னு கூட பார்க்க மாட்டேன். கொன்னுட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பேன்.